வாரத்துல 2 நாள் எப்படியாவது எங்க வீட்டுல மீன் குழம்பு வந்துரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன எப்ப பார்த்தாலும் மீனா வாங்குதே அப்படின்னு சொல்லுறது கூட நம்ம கண்டுக்கிடக்கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வாங்க போற அன்னைக்கு இந்த ஒரு 2 மீன் தான் இருக்கும். சாலை மீன், பாறை மீன், இல்லைன்னா அந்த ஊளி மீன் தான் கிடக்கும். நம்ம அன்னைக்குதான் வாங்கி குழம்பு வச்சிருப்போம் சொல்லி மறுநாள் வந்தோம்னா மறுநாள் அதே இல்ல பாருங்க, வெரைட்டியா மீன் இருந்தது பார்த்துக்கோங்க. வேற விட்டுட்டு வர முடியும், எனக்கு மனசு கேட்கல. நிறைய வகையான மீன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மீன் இந்த மீன் எதுன்னு கேட்டு ஒண்ணு ஒண்ணியா பார்த்துட்டு ரொம்ப விலை கம்மி பார்த்துக்கோங்க. ஒரு 200 தான் பூம்பாருன்னு சொல்லிட்டு ஒரு மீன் கொடுத்தாங்க. இந்த மீனை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏதோ நம்ம பெரிய தப்பு போனது போல இருக்க, இந்த மீனை வாங்கி எதுக்கு 200 சாலையை வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா பாத்துக்கோங்க, இந்த கடையில இருக்க தம்பி எக்க நல்லா இருக்கும் அந்த மீன், நீங்க வாங்குங்க அப்படின்னாங்க. குழம்பு வைக்கலாமா இல்லைன்னா ரசம் வச்சு பொரிச்சிருமான்னு நினைச்சேன். ரெண்டுக்குமே சூப்பரா இருக்கும் அந்த மீன் அடிச்சு சொல்லிட்டாப்ல. தோலை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடா ஒரு மாதிரி பிரவுனாவும் கருப்பு கருப்பாவும் இருக்க, எப்படி தொலி உரிச்சுட்டாங்களேன்னு. அதெல்லாம் உரிக்க வேண்டாம், அருமையா இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரி நம்ம எப்போ வைக்கிற மாதிரி வைக்காம மிளகாத்த கொத்தமல்லி வறுத்தரைச்சு வைப்போம் பார்ப்போம். அந்த குழம்பு அந்த டேஸ்ட்டுக்கு அது குழம்பு உள்ள பெருமான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி பண்ண சட்டியில எண்ணெயை ஊற்றி மிளகாத்த கொத்தமல்லி சீரகம் வெந்தயம் மிளகு எல்லாத்தையும் போட்டு வறுத்தெடுத்துட்டு தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு நல்லா வறுக்கணும். சிம்மிலேயே வச்சு வறுத்து நல்லா கருவை விட்டுறக்கூடாது, கருப்பாவே ஆகக்கூடாது. மிளகா நல்லா ப்ரௌனா இருக்கணும். தேங்காய் லேசா பொன்னிறமா வதங்கணும், அவ்வளவுதான். அப்படியே எடுத்து போட்டு மிக்சியில போட்டு நல்லா மையா அரைச்சிடலாம். இதே மாதிரிதான் நல்ல புளிக்குழம்பு வைக்கலாம் பார்த்துக்கோங்க. அப்படி வறுத்து நல்லா அரைச்சா அம்மியில அரைச்சி வச்சோம்னா அருமையா இருக்கும். அம்மி ஆட்டோலாம் விற்கும்லாம் பேரு. நம்ம அதுல உட்காந்து அரைக்க நேரம் இருக்கா? நேரம் இல்லை பார்த்துக்கோங்க. அருமையா இருக்கும். அம்மியில மட்டும் அரைச்சி இந்த குழம்பு வச்சோம்னா சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க டேஸ்ட். அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மையா அரைச்சி எடுத்துடணும். மீன் குழம்பு ஒண்ணு நம்ம எப்பவும் ஒரே மாடல்ல வச்சாதான் நம்மளுக்கு சாப்பிடவும் பிடிக்கும். நான் ஏன் இன்னைக்கு மாத்திட்டோம்னா, அந்த குழம்புல அந்த மீன் இன்னைக்கு குடிய கெடுத்துடக்கூடாது நம்ம குடிய. அதனால சத்தம்னா நம்ம குழம்பு டேஸ்ட்டை கொஞ்சம் மாத்திட்டோம்னா அது வேற ஏதோ குழம்பு நினைச்சா சாப்பிட்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கிற பயத்திலே தான் மனு நிமித்துக்கோங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா கையில சாப்பிட்டுருப்போம். அது குழம்பு டேஸ்ட் ஒரு வகையா இருக்கும். மீன் குழம்பு ஒண்ணு நம்ம கைக்குன்னு தனியா ஒரு பக்குவம் வந்துரும் பார்த்துக்கோங்க. அம்மா கை பக்குவத்துல மீன் குழம்பு வராது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வச்சு பழகிருப்போம். நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். அதை வச்சு சொல்லுதுன்னு நினைக்கேன். அது என்னோட குழம்பு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அம்மா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம்லாம் வேற என்ன, என் தங்கச்சி என்ன ஏன்ட்டு கத்துக்கிட்டா. ஆனா அவ நல்ல வேற லெவல்ல வைக்க பார்த்துக்கோங்க. அவகிட்டே போவோம் அப்படியே மீன் குழம்பு சூப்பரா வைப்பா, நல்லா புளிப்போம் அரைப்பமா. அப்புறம் இந்த மசாலாவெல்லாம் நல்லா அரைச்சி இந்த நம்ம சட்டியில போட்டுக்கிட வேண்டியதான். நான் மண் சட்டியில இன்னைக்கு குழம்பு வைக்கேன். அதுல போட்டுட்டு நம்ம எண்ணெய் கிண்ண எதுவுமே ஊற்றல, சும்மா அடுப்பை பற்ற வைக்க முடியும். இதெல்லாம் போட்டு கலக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வைப்போம் அப்படின்னு ஒரு மாங்காவை நல்லா நறுக்கி போட்டாச்சு. சின்ன மாங்காய் தான் நறுக்கி போட்டுட்டு 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம், அப்புறம் நம்ம புளியெல்லாம் ஊற வச்சிருக்கோம்னா இது போதும், புளிப்புக்கு இது போதும். அதுல காரம் அவ்வளவுதான். நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மிளகாத்தலும் இந்த மிளகும் தான் காரம். ஒரு தக்காளி, ஒரு மாங்காய், 2 பச்சை மிளகா அதையும் நறுக்கி இந்த மசாலா கூட போட்டு அந்த மசாலாவையும் அந்த நல்லா அலசி எடுத்து தண்ணி ஊற்றிடணும். அப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் ஊற்றிட வேண்டியதான். புளி நல்ல புளியா கரைச்சி ஊற்றணும். நம்ம நார்மல் புளி தான் குழம்புக்கு எப்பவும் யூஸ் பண்ற புளி தான் ஊற்றி இருக்கும் பார்த்துக்கோங்க. இதையும் ஊத்திட்டு அப்புறம் நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு நல்லா பத்த வச்சு விட்டுற வேண்டியதான். சிம்லேயே வைக்கணும், ஹைலெல்லாம் வைக்க வேண்டாம். ஏன்னா மண்சட்டில வைக்கிறோம், நம்ம சிம்லேயே தான் குழம்பு வைக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும், கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கிடணும். இந்த ரெண்டுமே நம்ம இதுல போடாது, அதனால அதையும் போட்டுக்கணும். உப்புலாம் இப்பவுமே போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல மீனை ஃபுல்லா நான் சேர்த்துருவேன். அதாவது மீன் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு மீன் போடலாம், அது ஒரு இது இருக்கு. இப்படி கலக்கி எடுத்து இது கூடயே நல்லா உப்பு காரம்னா பிடிக்கிறதுக்காண்டி மீனையும் சேர்த்தே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா உப்பு காரம் பிடிச்சே வெந்துடும். அந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப புது மீனுங்கிறதுனால கொஞ்சம் பயத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு குத்து கருவேப்பிலையும் உரிவையில மேல தூவிடலாம் பார்த்துக்கோங்க. கடைசியில ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். அப்புறம் தான் அதை தாளிச்சு விட்டுக்கலாம். கடைசியில வேணா தாளிச்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு எண்ணெயை மட்டும் ஊத்தினா போதும். மற்ற எல்லாம் தான் போட்டுருமா வறுத்துருக்குமே, வெந்தயம் எண்ணெய் எல்லாத்தையும் தான் போட்டு வறுத்துருக்குமே. அதனால அப்புறம் நம்ம இருக்க மீனை பூரா அப்படி நல்லா பதன்னு பிறக்கி போட்டுற வேண்டியதான். 200 மீன் பார்த்தீங்கன்னா நிறைய மீன், 1 கிலோ மீன் 200 தான். ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. என்னடா மீன் இது, இன்னைக்கு நல்லா இல்லைன்னா அப்படி நம்மளுக்கு தந்துட்டாங்க போல நினைச்சேன். நல்லா இப்படி தண்ணியா கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்ல வச்சு வத்து விட்டோம்னா அது நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு அருமையா வச்சுட்டு சைட்ல வச்சு விட்டுட்டு மிச்சம் இருக்க மீன் துண்டு மீனை ஃபுல்லா பொரிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணேன். நான் இப்ப கொஞ்ச நாளா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பொரிக்கிறதுக்கு மீன் குழம்பு பொடி, மீன் பொரிக்க பொடியெல்லாம் போடுறது கிடையாது. சிக்கன் பொரிக்க பொடியை போட்டு பொரிக்கேன். நான் ஒரு வீடியோல அன்னைக்கு பார்த்தேன். அவசரத்துக்கு அவங்க இந்த கடல் கிட்ட இருக்கிறவங்க அவங்க அதை பண்ணினாங்க. லேசா சிக்கன் பொரிக்க பொடியை போட்டு விரவிட்டாங்க. அது நல்ல தனித்தனியா மசாலா சூப்பரா இருக்கு பார்த்துக்கோங்க. நல்லா அதுலயே பிடிச்சி ஜம்முன்னு. என்னன்னா கொஞ்சம் இந்த சிக்கன் பொரிக்க பொடிங்கிறதுனால கலரை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கலர்ல இருக்கு. ரொம்ப கலர் பொடி கலக்காங்க, பார்த்தாலே தெரியதான் இது நமக்கு. வேற என்ன செய்ய, ஒரு நாள் ஆசைக்கு இப்படி பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு நல்லா விரவி ஒரு 10 நிமிஷம் கூட ஊற வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன்.
தோசைக்கல்லே போட்டு எடுத்துருவேன். நான் எப்பவுமே வந்து டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் மீனை. அது வந்து எனக்கு சுருங்குற மாதிரி இருக்கும். அதனால அப்படி பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா, மீன் குழம்பு வந்து சிம்முலேயே வச்சுக்கிட்டு தான் கொதிக்க விடணும். ரொம்பலாம் ஹையில் வச்சிடக்கூடாது. அப்புறம் மண்டை வால் அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. 2 3 துண்டும் போட்டிருந்தேன். அது போக மிச்ச துண்டை ஃபுல்லாக பொரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். இங்கே இருக்கிறது அப்புறம் அதானே கேட்கும். என் பிள்ளை என் பொண்ணுலாம் வந்து நல்லா குழம்பு மீன் தான் சாப்பிடுவா. பார்த்தீங்களா, தோசைக்கல்ல ஒரு சொட்டு எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூனு தான், ரொம்பலாம் கிடையாது. அந்த எண்ணெயிலேயே தான் நான் மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சு எடுப்பேன். இது வந்து எண்ணெயா முறுமுறு அப்படிலாம் இருக்காது, நல்லா இருக்கும். ஆனால் பொரிச்சிடலாம், சூப்பராக பிடிக்கலாம். மெல்ல பொறுமையாக பொரிச்சா அருமையாக இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படி நம்ம டைலாக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா அப்படி ஒவ்வொன்றா தூக்கி வைக்கணும். தோசைக்கல்ல மொத்தமாக அடுக்கி விட்டுட்டு பரட்டி போட்டுக்கிட வேண்டியதான். பொரிச்ச மீனை விட குழம்பு மீன் தான் ருசி. இப்போ வந்து இந்த மீன் எப்படி இருக்குங்கிறது தெரியலங்கிறதுனால தான் பாதி மீனை குழம்புக்கும் பாதி மீனை பொரிக்கும்னு அப்படியே பங்கு பிரிச்சுட்டேன். இது நல்லா இல்லைன்னா அதை வச்சு ஒப்பை தரலாம், அது நல்லா இல்லைன்னா இதை வச்சு ஒப்பை தரலாம் அப்படின்னு. ஆனா உண்மையில சொல்லப்போனா சூப்பரா இருந்தது. இந்த மீன் பேர் பூம்பாறை மீன் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. 4 முட்டையும் அவிச்சு வச்சாச்சு. குழம்பு சோறு எல்லாம் ரெடி ஆகிட்டு மத்தியான சாப்பாடு இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழம்ப.